திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, அவரின் கட்டளையை ஏற்று என் வெற்றிக்கு உழைத்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு, மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி, மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள் மற்றும் எந்த பொறுப்பும் வகிக்காத இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தொண்டர்கள் அனைவரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றிதான் இதை என்று நான் கூற வேண்டும். ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்களான திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்த 5 ஆண்டுகளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த எளியவன் துரை வைகோ பாடுபடுவேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்ல, புதுவையும் உட்பட்டு கிட்டத்தட்ட 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றியை நாம் இந்தியா கூட்டணி பெற்றுள்ளோம். இது எதை காட்டுகின்றது என்றால், மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாது என்பதில் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதைதான் சுட்டிக்காட்டுகின்றது. நீங்க அதே கேள்வி நான் வேற மாதிரி சொல்றேன். பாஜக அவங்க தனியா நின்றத 3 விழுக்காடு வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில பிற இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க. அந்த இயக்கங்களுடைய முதல்ல அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும், பிறகு மற்றதை பத்தி அவங்க பேசலாம். அவங்க இந்த நேரத்துல தனியா நின்று ஒரு 8% வாக்குகள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? இது பிறகாக மும்முனைன்ற நோக்கி போகுமா தமிழக அரசு? நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் கொள்கையில் வித்தியாசப்படலாம், அரசியல் சித்தாந்தங்கள் வேறுபடலாம். ஆனால் நம்மளுடைய சகோதரர் அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட கொள்கைகள், எங்களை பொறுத்து தவறான சில சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட தனியாக நின்று அவர் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு.